நாம எல்லோரும் இப்போ வரைக்கும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் ரோஹித் சர்மா எடுத்த 264 ரன்கள் என்பதுதான் ஒரு தனிப்பட்ட நபரின் அதிகபட்ச சர்வதேச ஒருநாள் போட்டியின் ஸ்கோர் என்று. ஆனால் உண்மை அது இல்லைங்க. ஏற்கனவே சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் ஒரு பிளேயர் வந்துட்டு 300 ரன்களை தாண்டியே அடிச்சிருக்காப்ல. இந்த ஒரு சம்பவம் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாங்க, இந்த கிரிக்கெட் போட்டிகள் தோன்றி முதலில் டெஸ்ட் போட்டிகள் தான் விளையாடப்பட்டது. அதன் பிறகு 1971 வருடத்தில்தான் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் அறிமுகமானது. அப்படியாக ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் அறிமுகமாகும் போதும் கூட 60 ஓவர் போட்டிகளாகத்தான் முதலில் அறிமுகமானது. ஆனால் அதே சமயம் 1971 வருடத்திற்கு பிறகு சர்வதேச ஒருநாள் போட்டிகள் நடத்தப்படும் போது சில முரண்பாடுகளை ஐசிசி தொடர்ந்து செய்து வந்தது. அது என்னன்னா, ஒன்று ரோட்டுக்கு அந்த பக்கம் நில்லு, இல்லைனா ரோட்டுக்கு இந்த பக்கம் நில்லு அப்படின்னு நம்ம அரசியல்வாதிகள் காமெடி பண்ணுவது போல அந்த காலத்திலேயே சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலான ஐசிசி ரோட்டுக்கு 2 பக்கமுமே நின்று இருக்குங்க. ஏன்னா 1971 வருடத்திற்கு பிறகு 60 ஓவர்கள் போட்டிகளாக ஒருநாள் போட்டிகள் அறிமுகமாகி பிறகு அவ்வப்போது 40 ஓவர்கள் போட்டிகளாகவும் நடைபெற்று இருக்கிறது. ஆமாங்க, இந்த விஷயத்தில் ஐசிசி ஒரு தெளிவான முடிவை அப்போது எடுக்கவே இல்லை. இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால், இடையிடையே 50 ஓவர்கள் போட்டிகளாகவும் ஒருநாள் போட்டிகளை நடத்தியிருக்கிறது ஐசிசி. இந்த விஷயம் கேட்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். ஆனால் உண்மை என்னன்னா, 1971 வருடத்திலிருந்து 1992 வருடம் வரையிலும் சர்வதேச ஒருநாள் போட்டிகள் என்பது 40 ஓவர்கள், 50 ஓவர்கள், 60 ஓவர்கள் என இப்படியாக 3 ஃபார்மட்டிலும் விளையாடப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு ஒருநாள் போட்டிகள் என்றாலே 50 ஓவர் போட்டிகள் தான் என்று ஒரு நிலையான தன்மைக்கு கொண்டு வந்தது என்பது 1992 வருடத்திற்கு பிறகுதான். 1992 வருடத்திற்கு பிறகுதான் ஐசிசி இந்த விஷயத்தில் ஒரு தெளிவான முடிவை எடுத்தது. இனிமேல் ஒருநாள் போட்டிகள் என்றால் 50 ஓவர்கள் போட்டிகளாக மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என்று ஐசிசி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. சரி, இந்த விஷயத்தை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே இந்த காலகட்டத்துக்கு வந்தோம்னா, சர்வதேச 50 ஓவர்கள் கொண்ட ஒருநாள் போட்டிகளில் முதல் முறையாக 200 ரன்களை தொட்ட முதல் பேட்ஸ்மேன் நம்ம சச்சின் டெண்டுல்கர் தாங்க. இதுலேயும் கூட பேட்ஸ்மேன் தான் நம்ம சச்சின் டெண்டுல்கர். ஆனால் முதல் முறையாக கிரிக்கெட் வரலாற்றில் சர்வதேச 50 ஓவர் போட்டிகளில் 200 ரன்களை கடந்த முதல் பேட்ஸ் உமன் என்றால் அது ஆஸ்திரேலிய அணியை சேர்ந்த பெலிண்டா கிளார்க் என்பவர் தாங்க. இவர் 1997 வருடத்திலேயே இரட்டை சதத்தை தொட்டுவிட்டார். இதற்கு பிறகு 2010 தான் நம்ம சச்சின் டெண்டுல்கர் முதல் முறையாக ஆண்கள் பிரிவில் இரட்டை சதத்தை தொட்டார். ஆனால் நம்ம சச்சின் டெண்டுல்கர் எப்போது இரட்டை சதத்தை தொட்டாரோ அதன் பிறகு அடுத்த சில நாட்களிலேயே நம்ம வீரேந்தர் சேவாக் 200 ரன்களை கடந்து சாதனை படைத்தார். அதற்கு பிறகு வீரேந்தர் சேவாக்கை தொடர்ந்து ரோஹித் சர்மா 200 ரன்களை கடக்க அதற்கடுத்து என இப்படியாக மற்ற அணி வீரர்களும் 200 ரன்களை எளிதாக கடந்துவிட்டனர். ஆனால் ஒரு கட்டத்தில் மற்ற பேட்ஸ்மேன்களால் இனிமே தொடவே முடியாத உயரத்திற்கு நம்ம ரோஹித் சர்மா 264 ரன்களை சர்வதேச ஒருநாள் போட்டியில் எடுத்து கிரிக்கெட் உலகையே மிரட்டியிருந்தார். அதே சமயம் என்னதான் ரோஹித் சர்மா உள்பட எத்தனையோ வீரர்கள் 200 ரன்களை கடந்து இவ்வளவு பெரிய சாதனைகள் படைத்திருந்தாலும் இதற்கெல்லாம் முதலாக வெதை போட்டது என்னமோ நம்ம கிரிக்கெட் கடவுள் தாங்க. 200 ரன்கள் என்பது ஒரு தனி நபரால் ஒருநாள் போட்டிகளில் எடுப்பது என்பது சாத்தியமற்றது என்றுதான் பல பேட்ஸ்மேன்கள் எண்ணினார்கள். அந்த சமயத்தில் அதை முதலாக சாத்தியப்படுத்தி காட்டியது நம்ம சச்சின் தான். இதற்கு பிறகுதான் ஓஹோ 200 ரன்களை ஒரு தனிநபரால் ஒருநாள் போட்டிகளில் எடுக்க முடியுமா என்ற நம்பிக்கை மற்ற பேட்ஸ்மேன்களுக்கும் வரத் தொடங்கியது. ஆகவே இந்த இடத்தில் 264 ரன்கள் எடுத்த ரோஹித் சர்மாவை காட்டிலும் நம்ம சச்சின் டெண்டுல்கர் செய்த இந்த 200 ரன்கள் சாதனை என்பதுதான் சரித்திர நிகழ்வாக போற்றப்பட்டது. ஆனால் இங்கே தாங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. ஏன்னா சர்வதேச 50 ஓவர்கள் போட்டிகளில் முதலாக 200 ரன்களை கடந்த பேட்ஸ் உமன் என்பவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர், பேட்ஸ்மேன் என்பவர் இந்தியாவை சேர்ந்தவர். ஆனால் இவர்கள் இருவருக்கும் முன்பே ஒரு நபர் சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் 200 ரன்களை கடந்திருக்கிறார். ஆமாங்க, அதுவும் 200 ரன்கள் கிடையாதுங்க, 300 ரன்கள். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 1971 வருடத்தில்தான் சர்வதேச ஒருநாள் போட்டி அறிமுகமானது.
அதன் பிறகு சரியாக 1979வது ஆண்டில்தான் இங்கிலாந்தில் வைத்து சர்வதேச ஒருநாள் போட்டி ஒன்று நடைபெற்றது. அப்படியாக நடைபெற்ற இந்த போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணியும் இங்கிலாந்து அணியும் விளையாடியது. இந்த போட்டியில் இந்த இரு அணிகளும் வெள்ளை நிற ஜெர்சியில்தான் விளையாடி வந்தது. ஏனென்றால் 1992வது வருடத்திற்கு பிறகுதான் ஒவ்வொரு அணியும் தனிப்பட்ட முறையில் அந்தந்த நாட்டுக்கான கலர் ஜெர்சியில் விளையாட ஆரம்பித்தது. இந்த போட்டியில்தான் சவுத் ஆப்பிரிக்க அணியை சேர்ந்த டேன் ரைஸ் என்ற ஒரு பேட்ஸ்மேன் சரியாக 301 ரன்களை முதல் முறையாக எடுத்திருந்தார். ஆனால் சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் அதிக ரன்கள் அடித்த நபர் என்ற பட்டியலில் இவரது பெயர் இடம்பெற்றிருக்காது. அதற்கு காரணம் இங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஏன்னா என்னதான் சவுத் ஆப்பிரிக்க அணி 1991வது வருடத்திற்கு முன்பாகவே ஒருநாள் போட்டிகளில் பங்கேற்று வந்தாலும் 1991வது வருடத்திற்கு பிறகுதான் சவுத் ஆப்பிரிக்க அணியை ஸ்டாண்டர்டான கிரிக்கெட் அணி என்று ஐசிசி அங்கீகரித்தது. அவங்க இப்போது கூட அமெரிக்கா, ஹாங்காங், நேபாள், ஜெர்மனி போன்ற 21 நாடுகள் ஐசிசி நடத்தும் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடி வருகிறது. ஆனால் இத்தகைய நாடுகள் எதுவுமே ஐசிசியால் ஒரு நிலையான கிரிக்கெட் அணி என்ற தகுதியை இப்போது வரை பெறவில்லை. இதே போலத்தான் அந்த காலகட்டத்தில் சவுத் ஆப்பிரிக்க அணியும் நிலையான அங்கீகாரம் இல்லாமல் பல வருடங்களாக விளையாடி வந்தது. அப்படி விளையாடிய இந்த ஒரு போட்டியில்தான் இந்த டேன் ரைஸ் என்ற பேட்ஸ்மேன் 301 ரன்களை தொட்டிருந்தார். ஆகவே முறைப்படி சர்வதேச ஒருநாள் போட்டிகள் தொடங்கியதற்கு பிறகு இப்போது வரையிலும் அதிக ரன்கள் எடுத்த வீரர் என்று எடுத்துக்கொண்டால் அதில் முதல் இடத்தில் இந்த சவுத் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த டேன் ரைஸ் என்ற பேட்ஸ்மேன் தான் இருக்க வேண்டும். ஆனால் இவர் 301 ரன்கள் அடித்த இந்த காலகட்டத்தில் ஐசிசியால் இதுதான் ஒருநாள் தொடருக்கான போட்டி என்ற ஒரு நிலையான தன்மை வகுக்கப்படவில்லை. அதே சமயம் சவுத் ஆப்பிரிக்கா அணியும் கூட நிலையான அங்கீகாரத்தை பெறவில்லை. இதனால்தான் இந்த டேன் ரைஸ் என்ற பேட்ஸ்மேனின் இந்த சாதனை பட்டியலில் இடம்பெறவில்லை. ஆனாலும் கூட ஒரு தகவலுக்காக இந்த ஒரு செய்தியை தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் கிரிக்கெட் வரலாற்றில் இதுபோல நடைபெற்ற பல ஆச்சரியமான அதிசயமான சம்பவங்களை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. ஆகவே முறைப்படி சர்வதேச ஒருநாள் போட்டிகள் தொடங்கியதற்கு பிறகு இப்போது வரையிலும் அதிக ரன்கள் எடுத்த வீரர் என்று எடுத்துக்கொண்டால் அதில் முதல் இடத்தில் இந்த சவுத் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த டேன் ரைஸ் என்ற பேட்ஸ்மேன் தான் இருக்க வேண்டும். ஆனால் இவர் 301 ரன்கள் அடித்த இந்த காலகட்டத்தில் ஐசிசியால் இதுதான் ஒருநாள் தொடருக்கான போட்டி என்ற ஒரு நிலையான தன்மை வகுக்கப்படவில்லை. அதே சமயம் சவுத் ஆப்பிரிக்கா அணியும் கூட நிலையான அங்கீகாரத்தை பெறவில்லை. இதனால்தான் இந்த டேன் ரைஸ் என்ற பேட்ஸ்மேனின் இந்த சாதனை பட்டியலில் இடம்பெறவில்லை. ஆனாலும் கூட ஒரு தகவலுக்காக இந்த ஒரு செய்தியை தெரிந்து கொள்ளுங்கள்.